ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம்மா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை மார்க்கு 9வது அதிகாரம், அதில் 41வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மார்க்கு 9:41. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறபடினாலே என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் சீசர்களுக்கும் தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறபடியினால. அல்லேலூயா. நீங்கள்லாம் யார்? ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகள், தேவ ஜனங்கள் எல்லாம் யாருடையவர்கள்? சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவை உடையவன் என்று சொல்லுகிறவங்க உங்கள் கரங்களை உயர்த்தி வரலையிலே சொல்லுங்களாம். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை உடையவர்களாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறபடினால என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் போவதில்லை என்று, தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி தோத்திரம் பண்ணுவோம்மா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை படிக்கும்போது உண்மையிலே இது என்ன செய்தி சொல்ல முடியும்? ஆனால் அவருக்காக, கிறிஸ்துவுக்காக படுகிற பிரயாசங்கள், கிறிஸ்துவுக்காக ஆண்டவருக்காக செய்கிற ஊழியங்கள், அவருக்காக கொடுக்கிற காணிக்கைகள், அவருக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதன் பலனை நீங்கள் அடையாமல் போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காகவே, இயேசுவுக்காக நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதுக்குரிய பலன் கட்டாயமாய் உங்களுக்கு உண்டு. ஆமென். ஒரு கலசம்னா ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அதற்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. ஏன்னா தேவனுக்குள் நீங்கள் செய்கிற பிரயாசங்கள், கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்களை கர்த்தர் மறக்கிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. மனுஷன் மறந்துடுவாங்க, சொந்த பந்தம் மறந்துடும், அருமையான பிள்ளையை நீ செய்தது ஊழியக்காரர்கள் கூட ஒருவேளை மறந்து விடுவார்கள். ஆனால் என் தேவன் உங்களை மறக்காத தேவன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் கவனித்து பாருங்க. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவன் பொய் உரையாதவர். ஆமென். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? பொய் உரையாத தேவன். மெய்யாகவே ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கட்டாயமாய் பலன் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? நீங்கள் படுகிற பிரயாசம், கர்த்தருக்காக படுகிற பிரயாசம், ஊழியத்திற்காக படுகிற பிரயாசம், கர்த்தர் கட்டாயமாக பலன் கொடுப்பார் என்று சொல்லி எத்தனை பேர்கள் விசுவாசிக்கிறீர்கள்? உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க கர்த்தருடைய காரியங்களுக்கு பிரயாசப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பலன் ஏதாவது ஒன்று செய்தார்கள். பிரயாசப்பட்டு அவங்களுக்கு ஒரு ஆகாரமாகிலும் சரி, ஒரு ஊழியத்தின் உதவிகளாக இருக்கலாம், பல காரியத்தை அவங்க முன்வந்து செயல்பட்டார்கள். ஆனால் அவங்க எல்லாரும் அதற்குரிய பிரயாசத்துக்கு தக்க பலனை அடைந்ததாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து கேளுங்க. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உங்கள் பிரயாசத்துக்கு என்ன உண்டு?
பலன் உண்டு. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வராங்க, ஒரு டீ குடிக்கிறீங்க, ஒரு காப்பி கொடுக்குறீங்க, ஒரு தண்ணி கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு பிஸ்கட் கொடுக்குறீங்க, அதுக்கு கூட கர்த்தர் உங்களுக்கு கணக்கு வச்சுருப்பார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரங்க மாத்திரம் இல்லை, ஒரு விசுவாச பிள்ளைகள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆகாரத்தை புசிப்பாங்கன்னா கூட அதற்கும் கர்த்தர் பலன் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் அன்பான தேவன், அவர் சத்தியமுள்ள தேவன். அவருக்காக உழைக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, அவருக்காக செயல்படுகிற தேவ ஜனத்திற்கு பலனை கொடுக்காமல் அவர் போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளை ஆதியாகமத்தின் புத்தகத்தில் பாருங்கள், அநேக பரிசுத்தவான்கள் இப்படி கர்த்தருடைய காரியங்களிலே அவர்கள் ஏதாகிலும் ஒன்றை செய்து அவர்கள் பிரயாசப்பட்டு அவர்கள் நன்மைகளை செய்து அதுக்குரிய பலனை அவர்கள் அனுபவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதில் வாசிக்கும்போது ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா 1லேருந்து 10 வசனங்கள் வரையிலையும் எல்லாம் வாசிக்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல பார்க்கும்போது வாசித்து பாருங்க. 1-2 வசனங்களை சீக்கிரமா வாசிங்க. கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமானார். ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறாரு. அவர் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 3 புருஷர்கள் தான் தேவ தூதர்கள் அந்த இடத்துல இறங்கி வருகிறாங்க. அல்லேலூயா. அப்போது ஆபிரகாம் அதை பார்க்குறார், நேச்சுரலாக பார்க்குறார், அப்படியே கண்களில் பார்க்குறார். உடனே அவங்களுக்கு என்ன செஞ்சார், நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்து அங்கே தங்கியிருந்து உங்களுக்கு ஆகாரத்தை புசித்துட்டு தான் போனோன்னு சொல்லி அவங்க கால்களெல்லாம் கழுவ சொல்லி அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. ஆனால் அந்த டைமில் ஆபிரகாமுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைக்கும்போது 75 ஆண்டுகள் வயது இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. ஆனால் 100 வயதில் தான் ஈசாக்கை தேவன் பெற்றெடுக்க உதவி செய்தார். அல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த தூதர்கள் இறங்கி வந்து ஆபிரகாமுக்கு வீட்டுக்கு வந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் அவங்கள என்ன செய்யலை, வெறுமையாக விடவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில வேளையில் ஒரு ஊழியரை போல ஒரு தூதர் கூட உங்கள் வீட்டுக்கு வருவார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது தேவ பிள்ளைகளே. ஆதலால் தான் உபசரிப்பு, உதவி செய்கிறது, மற்றவங்களை உபசரிக்கிறதுல முந்தி கொள்ளுங்கள். ஆமென். கனம் பண்ணுவதில் என்ன செய்யுங்க, முந்தி கொள்ளுங்கள். உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதிலே கர்த்தருக்குள்ளே கனமான காரியங்களை செய்யுங்கள். அங்கு பாருங்கள், தேவதூதர்கள் வந்து இறங்கின உடனேயே ஆபிரகாம் அவர்களுக்கு மந்தையில் நல்லா மாடு, நல்ல அருமையான அப்பம், புளிப்பில்லா அப்பம் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு நல்ல ஆகாரத்தை சமைச்சு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. கொடுத்த பிறகு அவங்க போகும்போது அப்படியே அவர்களை ஆசீர்வதித்து கடந்து போனார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கீழே வாசிக்கும்போது வாசிக்கலாமா? ஒரு 6-7 மேலே வாசிங்க. ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். நல்ல கவனிங்க. திரும்ப வருவேன் பாருங்க, இந்த வசனத்தை தான் கவனமாக கவனிக்கணும். அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு, நல்ல கவனிங்க, அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அல்லேலூயா. ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசல் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆமென். ஹல்லேலூயா. அருமையானே, ஓடி 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 பாருங்க, பிரயாசப்பட்டு தூதர்களை கவனித்து அவங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து
அவங்கள கனப்படுத்தின ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வாக்கு வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு உற்பவ திட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உனக்கு ஒரு குமாரன் இருப்பான். ஹல்லேலூயா. நான் திரும்ப வருவேன். ஹல்லேலூயா. அப்பொழுது ஒரு குமாரனை அந்த சாராள் ஏந்தி கொண்டு இருப்பாள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பார்த்தீங்களா, கர்த்தருக்காக படுகிற ஒரு பிரயாசங்கள், கர்த்தருக்காக செய்கிற ஒரு சின்ன ஆகாரம், ஒரு சின்ன சாப்பாடு தான். இன்றைக்கி ஒரு ப்ரேயர் வைக்கும்போது சிலர்லாம் யோசிப்பாங்க, ப்ரேயர் சாப்பாடு போடணும், அதுக்கே என்ன வேண்டாம், ப்ரேயர் வேண்டாம். அல்லேலூயா. உண்மையாக சொல்லி அதனால தான் நம்ம ஒருவேளை ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கிறோமோ இன்னும் தெரியாது. ஆண்டவரே எனக்கு என்ன இருக்கோ ஒரு கஞ்சி கொடுங்க, ஒரு சாதாரணமான ஒரு சின்ன ஒரு தண்ணியை கொடுங்க. சில வீட்டிலலாம் போகிறோம், அவங்களுக்கு திராணிக்கு மிஞ்சி செய்கிறாங்க. அல்லேலூயா. அங்கேயே ஒன்றும் கிடையாது. ஆனால் ஊழியர்காரங்க போனால் அவ்வளோ சந்தோஷம். நாங்கள்லாம் இப்போ பெங்களூர் போனோமே, எங்களால் சாப்பிட தான் முடியலை. உண்மையாக சொல்லியும் ஒரு ஐயா வீட்டில் ஃபுல் சீப்புட்டு கடலே அங்கே இருக்குது. அந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியர்களை அவங்க கனப்படுத்துகிறாங்க. அவ்வளோ வேண்டாம், நம்மளால் சாப்பிடவும் முடியாது. ஆனால் அந்த அன்பை நினைக்கும் போது எப்படி நன்றி சொல்லணுன்னே தெரியாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவங்க மனம்தான் பெரியது. இன்றைக்கி பாருங்கள், நம்மகிட்ட என்ன இருக்கோ, இப்போ ஆபிரகாம் பாருங்கள், அவருக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவருக்குள்ள அந்த உபசரிக்கிற தன்மை, ஓடி 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 உபசரித்தார். ஹல்லேலூயா. உபசரித்த அதே ஆபிரகாமையும் அவருடைய மனைவியும் அந்த இடத்திலேயே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுகிறதை கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் கட்டளை இடுகிறத பார்க்க முடிகிறது. அல்லேலூயா சொல்லுங்களாம். அருமையான தேவப்பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் தேவனுக்காக செய்கிற ஒவ்வொரு பிரயாசங்கள், ஒவ்வொரு ஊழியங்கள், ஒவ்வொரு கர்த்தருக்காக கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையாக இருக்கலாம். கர்த்தர் அதை மறக்கவே மாட்டார். கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிச்சயமாக அந்த இடத்துல பாருங்கள், எவ்வளோ வருஷ கணக்கில் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க ஆபிரகாமும் சாராளும். ஆனால் அவங்க எப்போ தூதர்களுக்கு அந்த இடத்துல ஆகாரத்தெல்லாம் செஞ்சு பாருங்கள், வீட்டில் வரவேற்று அவர்களுக்கு ஆகாரத்தை புசிக்க கொடுத்த உடனேயே அந்த வீட்டில் ஒரு அற்புதத்தை அந்த தூதர்கள் வாயாலேயே சொல்லுகிறாங்க. அது கர்த்தருடைய வாக்கு. ஹல்லேலூயா. இமைப்பொழுதில் அற்புதம் நடக்கிறது. ஆமென். நீ உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டு கிடக்கிற காரியங்கள், தாமதமாக இருக்கிற காரியங்கள், ஏன் இது நடக்கலை? நீங்கள் தேவனுடைய ஊழியர்களை கூப்பிட்டு ஒரு ப்ரேயர் வச்சு ஜெபித்து நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவங்கள கனப்படுத்துங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இல்லை, ஒரு 4 ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, யாதோ ஒரு கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யுங்க. அப்போ தான் அந்த காரியங்களில் ஒரு தேவனுடைய மாறுதலை காண முடியும். உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இல்லைனா வீணாக நமக்கு செலவுகளும் போராட்டங்களும் பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, அதே போல் லோத்தினுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா 19வது அதிகாரம் அதில் ஒரு வசனத்தை வாசிக்கும்போது 19வது அதிகாரம் ஆதியாகமம் 19:1 நீங்கள் 16 வசனங்களை வரலையும் பார்த்தீங்கன்னா, அந்த லோத்து கூட அப்படியே தூதர்களை உபசரித்து அவர்களை வரவேற்று அவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து அவர்களை தன் வீட்டில் அவங்கள மிகவும் கவனமாக கவனிக்கிறத பார்க்க முடியுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் சோதோம் கோமோரா பட்டணத்தை ஆண்டவர் எதுக்கு வச்சுருந்தாரு? அழிப்பதற்கு. அல்லேலூயா. ஆனால் இந்த லோத்துவனுடைய உபசரிப்பு, பிரைஸ் தி லார்ட். அவங்க சொல்ல, எங்களை விடுப்பான், எங்களுக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக அழிக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் எங்களை அழிக்கிறதுக்காக தான் அனுப்பியிருக்கிறார். ஆமென். ஆனால் லோத்து அவங்கள பாதுகாக்கிறதையோ, அவங்களுக்கு ஆகாரம் செய்து கொடுக்கறதையோ, அவங்கள பராமரிக்கிறதையோ அவங்க பார்க்கிற மாத்திரத்தில், உனக்கு இந்த பட்டணத்தில் நீ இருக்கக்கூடாது, சீக்கிரமாக இந்த அழிவிலிருந்து உன்னை காப்பாற்றத்தான் கர்த்தர் எங்களை அனுப்பினார். அல்லேலூயா. உடனே நீ இந்த இடத்தை விட்டு என்ன செய், வெளியேறி செல் அப்படி சொல்லி அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அருமையான பிள்ளைகளை ஜீவனை காப்பாற்றி அவனை வெளியே கொண்டு விடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களாம்.
அப்போ பார்த்தீங்களா அருமையான பிள்ளைகளை உபசரிக்கிறது நிமித்தம் அங்கே ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தால் கூட உனக்கு பலன் இல்லாமல் போகாதென்று சொன்ன ஆண்டவர் அந்த லோத்துக்குவின் குடும்பம் காக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவனுக்காக செய்கிற காரியங்களை கர்த்தர் மறக்காமல் நிச்சயம் அதற்குரிய பலனை தர முடியும். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரம் இல்லை, பாருங்கள் வசனம் சொல்லுகிறது ஆதியாகமத்தின் புத்தகத்தில் இன்னொரு சம்பவம் இருக்குது பாருங்கள். அங்கே அநேக காரியங்களை பார்க்கும்பொழுது ஒரு ஈசாக்கை குறித்து பார்க்குறோம். ஈசாக்கை குறித்து பார்க்கும்போது அங்கே அவங்க என்ன செய்கிறாங்க, அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல அவங்க இந்த ஈசாக்கு பாருங்கள், அவங்க ஒட்டகத்துக்கும் அப்புறமா அந்த எலியாசருக்கும் அவருடைய ஆடு மாடுகள் என்னென்ன உண்டோ எல்லாத்துக்கும் என்ன வார்த்தாள்? தண்ணீர் வார்த்தாள். அல்லேலூயா. நீரும் குடியும், ஆனால் ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வார்ப்பேன். அவன் ஒரு குறைவில்லாமல் கஷ்டப்படுகிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பார்த்தீங்களா, இப்போ ஒரு பாடு, இப்போ ஒரு குடம் 2 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாலே இன்றைக்கி நல்ல மனதோடு போகிறவங்க வழியில் முறுமுறுத்து போவாங்க. விண்ணத்தை இவர் தண்ணி எடுக்க சொல்லிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். ஆனால் உண்மையான இருதயத்தோடு இருக்கிற பிள்ளைகளும் உண்டு. அல்லையிலே சொல்லுங்களாம். நல்ல இருதயத்தோடு ஊழியங்களுக்கு உதவுகிறவங்களும் உண்டு, ஊழியத்தை கொடுப்பவர்களும் உண்டு, ஊழியத்தினை வளர செய்யணும்னு சொல்லி இருதயம் உள்ளவர்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அப்படி இல்லை. ஆனால் ரெபேக்காளுக்குள்ளே அவள் என்ன செய்கிறா? நீரும் குடியும். பிரைஸ் தி லார்ட். உம்முடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்களும் குடிக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு தண்ணீர் வேணுனாலும் நான் என்ன செய்வேன்? வார்ப்பேன் என்று சொன்னாள். அல்லேலூயா. அதனால அவளுக்கு கிடைச்ச பொருள் என்ன? விசேஷமான மணமகன் ஈசாக்கை கர்த்தர் மணமகனாக கொடுத்து ஒரு விசேஷித்தவனாக தேவன் வைத்தார். கரங்களை உற்சாகமாக தட்டி மகிமைப்படுத்துவோமா தேவ பிள்ளைகளே? அப்படியானால் கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் என்ன உண்டு? பலன் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்றைக்கும் தேவனுக்காக செய்கிறதுல எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. ஏசப்பா, இது உம்முடைய ஊழியத்துக்கு, உம்முடைய காரியம். ஒரு ஊழியக்காரங்க வந்தாலும் சரி, ஒரு விசுவாச பிள்ளைகள் வந்தாலும் சரி, இல்லைன்னா யாருக்கு நீங்கள் ஒரு ஏழை எளிய பிள்ளைகளுக்கு செய்வதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி செய்யணும்? சந்தோஷமாக செய்து பழக வேண்டும். அல்லேலூயா. சந்தோஷமாக செய்யும்போது அதை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. கட்டாயமாய் அதன் பலனை உங்கள் கண்கள் காணும். தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 1 ராஜாக்களின் புத்தகத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே பாருங்கள், ஒரு விதவை தான். அவங்க சாரிபாத்தில் ஒரு விதவையாக இருக்காங்க. வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. அங்க ஒரு வாசிங்க. அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். சாரிபாத் என்கிற ஒரு ஊருக்கு எலியா என்கிற தீர்க்கதரிசி போகிறார். ஒரு பஞ்சமான காலம், அங்கே சாப்பாடு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தின் நாட்களில் அந்த சாரிபாத்தில் போகிறாரு. அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். அவர் கேட்கிறார், நான் குடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வான்னு சொல்லி கேட்டாரு. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். தண்ணி கேட்டுட்டு இப்போ என்ன சொல்றாரு? கொஞ்சம் அப்பமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே என்னது? பஞ்சம். ஆனால் அந்த அம்மா முன்னால் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அவங்க என்ன செய்ய? சாப்பிட்டு சாக போகிறேன்னு சொல்லியிருக்காங்க வேதத்தில். அந்த குடும்பமே தத்தளிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம உங்கள் வீட்டிலே கஷ்டம். அப்போ 2 ஊழியக்காரங்க அம்மா சாப்பாடு போடு, அம்மா தண்ணி கொடு, அம்மா அதை கொடு, இதை கொடுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அனுமதித்தாரானால் அது மகிமையாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களாம். ஹல்லேலூயா. பாருங்களாம், இப்படி தான் எலியா கேட்குறாரு. கொஞ்சம் சரிம்மா, இப்போ தண்ணியோடு கூட என்ன செய்? கொஞ்சம் அப்பமும் உன் கையில் கொண்டு வான்றார். அப்புறம்
அதற்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, பானையில் ஒரு பிடி மாவும், பானையில ஒரு பிடி மாவும், கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல், கலயத்தில் என்ன இருக்கு, கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல், என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று என்னிடத்துல ஒரு அடையும் இல்லைன்னு சொல்றாங்க. தேவனுடைய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன்னு சொல்றாங்க. அப்புறமா வாசிங்க. சொல்லுகிறேன் என்றால், என்னிடத்தில் உம்முடைய தேவனாய் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக, பாருங்க, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக, அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அதற்கு எலியா அவளை பார்த்து, எலியா அதற்கு என்ன சொல்றாரு பாருங்க, அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. பாருங்க, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி, அதுல ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஆமென். பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். நல்ல கவனிங்க. அப்படி அவ செய்த பொழுது பாருங்கள், கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போகும். நல்ல கவனிங்க. அந்த அம்மா ஊழியக்காரர் சொன்ன வார்த்தையின்படியே செய்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை ஒரு நல்லா உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நாங்கள் இவ்வளோதான் இருக்குது, சாப்பிட்டுட்டு நானும் என் குமாரனை என்ன செய்ய போகிறோம், சாக போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை சாகிறதுக்காக அல்ல, நீங்கள் உங்களை வாழ வைக்கிற தெய்வம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீ கஷ்டத்துலேயும் பாடுகள்லேயும் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியல பாருங்கள், அவங்க பெருசாக ஒன்றும் கொடுக்கல, ஒரு சின்ன அடையை நீ செஞ்சு ஊழியக்காரனாகிய எலியாவிட்ட கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. நிறைய இருந்தால் தான் கொடுக்கணும்னு ஒன்றும் கிடையாது. உனக்கு சின்னதில் உண்மையாக இருந்தாலும், ஆண்டவர் சொன்னார், கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தாலும் உன்னை கர்த்தர் அநேகத்துக்கு அதிகாரியாய் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பெரிய காரியம். ஆனால் அங்கே இருந்தது கொஞ்சம்தான், வேறு வழியில். இப்போ நிறைய இருக்கா, நிறைய செய்யலாம். ஹல்லேலூயா. இப்போ நம்மகிட்ட இல்லை, இருக்கிறதுல உண்மையாக இருங்கள். ஆமென். இருக்கிறதுல நீங்கள் கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். இருக்கிறதுல கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இருக்கிறதுல நீங்கள் தேவனுக்கு மகிமையான காரியத்தை செய்யும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற குறைவு, ஹல்லேலூயா, எவ்வளோ வந்தாலும் காணாமல் போகுது, எவ்வளோ இருந்தாலும் இல்லாமல் இருக்குது, சாமானம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒரு குறைவு, உங்கள் வீடு ஒரு வறட்சியாக இருக்கிறது. அந்த வறட்சி மாற அந்த இடத்துலையும் கூட உங்களிடத்தில் இருக்கிற சின்ன காரியத்தில் நீங்கள் ஊழியக்காரர்களை கனப்படுத்துங்கள், சபையை கனப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நீங்கள் செயல்படுவீர்களானால் கட்டாயமாக அந்த ஜெபத்தை கேட்கிற தேவன் அற்புதங்களை செய்வார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்க வீட்டில் இருக்கிற குறைவு இயேசுவின் நாமத்தில் மாறிவிடும். அந்த வறட்சி மாறி பஞ்சம், பாடுகள், துன்பங்கள், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அது உங்களை அணுக முடியாது. அல்லேலூயா. பஞ்சகாலம் முழுவதும் அந்த குடும்பம் போஷிக்கப்பட்டது. ஆமென். எத்தனை கொரோனா வரலாம், எத்தனை வருஷங்கள் வேணுனாலும் ஆகாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை கனப்படுத்துகிற குடும்பங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கரங்களை உற்சாகமாக தட்டி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்புறமா அடுத்த வசனம் என்ன சொல்லப்படும், பானையில் மாவு செலவழியில் கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் பாருங்க, நல்ல கவனிங்க. அப்படி சொன்ன உடனே அவள் போய் என்ன செய்றாள், எலியாவின் சொற்படி செய்தாள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. ஐயோ, நானே சாப்பிட்டு சாக போகிறேன், எனட்டே ஒன்றும் இல்லை, நான் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும், நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். இந்த ஊழியக்காரருக்கு தெரியுமா, இல்லை விசுவாச பிள்ளைகளுக்கு தெரியுமா? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ சின்னதில் உண்மையாக இரு, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணு. அல்லேலூயா.
நீ செய்கிறதுல மனரம்யமாயிரு. ஹல்லேலூயா. நீ கொடுக்கிறதுல சந்தோஷமா கொடு. நீ எதை செய்தாலும் தேவனுக்குள்ள மகிழ்ச்சியா செய். அப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தை தேவன் ஊற்றுவார். உனக்கு ஒன்றும் இல்லாத இடத்திலே ஒன்றை உருவாக்கி உங்களை ஆசீர்வதிக்க என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை நம்மளே தடை செய்கிறோம். அப்போ எனக்கு இல்லை, நான் எப்படி கொடுப்பேன், நான் எப்படி செய்ய முடியும்? பிரியமானவர்களே, யாருக்கும் சரி, ஆண்டவர் என்ன இடத்துல இருக்கிறதில் நான் சந்தோஷமாக செய்து பழக எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அப்படி செய்தபோது ஒரு பெரிய மகிமை உண்டானது. ஆமென். நிறைய பேர் நான் பார்க்குறேன், இங்கேயும் அப்படி தான். கஷ்டம், காசு கஷ்டம், பணத்து கஷ்டம். ஆனால் அவங்க சபைக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவாங்க, ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று செய்வாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவங்களுக்கே கஷ்டம், அவங்களுக்கே நிறைய தேவை இருக்குது, எவ்வளோ பாடு. ஆனால் இந்த நிலையிலையும் கர்த்தரை கனப்பண்றாங்களேன்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிவிடும். அல்லேலூயா. எனக்கே அவ்வளவு சந்தோஷம் உண்டாகுமானால் உங்களையும் என்னையும் படைத்த தேவன், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஒரு கலசம் தண்ணீரை கொடுப்பார்களானால் அவர்களுக்கு நான் பலனை கொடுக்காமல் இருக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கட்டாயமாய் பலன் உண்டு. ஒருவேளை ஊழியக்காரங்க கூட மறந்து போடலாம், விசுவாச பிள்ளைகள் கூட மறந்து போகலாம், நீங்கள் செய்த நன்மைகளை மறந்து போய்விடலாம். தேவ பிள்ளைகளே, மனுஷர்கள் மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் மறக்காத தேவன். அல்லேலூயா. நீங்கள் எந்த நாளில் என்ன செய்கிறீங்க என்பது கணக்கு கூட கர்த்தருடைய புத்தகத்தில் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா எல்லாத்துக்கும் ஞாபக புஸ்தகம் ஒன்று உண்டென்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை உற்சாகமாக தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒவ்வொரு பிரயாசங்கள், ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஞாபக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்று பார்க்கிறோம். ஆதலால் தான் நம்ம எதை செஞ்சாலும் சந்தோஷமாக செய்து பழகுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது பாருங்க. அந்த அம்மா அடுத்த வசனம் சொல்லுகிறது, பானையில் மாவு சில வழியில் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை. இருந்தது மாவே ஒரு கைப்பிடி கூட இல்லை. அல்லேலூயா. ஆனால் பானையில் இப்போ என்ன, அந்த அம்மா ஊழியக்காரங்க சொன்ன போல கீழ்ப்படிந்து செய்த போது அங்கே பானையில் மாவு செலவழியில், கலசத்தில் என்ன இல்லை, எண்ணெய் குறைந்து போகவில்லை. அடுத்தது பஞ்சகாலம் முழுவதும் அவளும் அவ குமாரனும் அவ குடும்பங்களும் அவ சொந்த பந்தங்களும் எல்லாரும் போஷிக்கப்பட்டாங்க என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் அன்பு தேவ ஜனமே, நாம் செய்கிற ஒரு சின்ன காரியம், அல்லேலூயா, உங்கள் குடும்பம் முழுவதுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? அல்லேலூயா. விதவையின் வீட்டை ஆசீர்வதித்த தேவன். அல்லேலூயா. இப்போ அவளும் அவளுடைய குமாரனும் அவ குடும்பத்தார்களும் எல்லாரும் போஷித்து சாப்பிட ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. அதனால் தான் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற காரியங்கள் சின்னதோ பெருசு ஆண்டவர் சந்தோஷமாக செய்து ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமில்லை தேவ பிள்ளைகளே, இன்னும் ஒரு சில காரியத்தை பார்க்கும்போது வாசித்து பாருங்கள். ஒரு எலிசாவின் நாட்களில் ஒரு சம்பவம் நடக்குது. இது எலியாவின் நாட்களில். எலிசாவின் நாட்களில் பாருங்கள், 2 ராஜாக்களின் புத்தகம், அதில் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா சில காரியத்தை நாம் சொல்லி கடந்து போக விரும்புகிறோம். சீக்கிரமாக. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது, எலிசா அந்த சூனேமும் என்கிற அந்த ஊருக்கு போயிருக்கும் போது, அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, அந்த ஒரு கனம் பொருந்தின ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். பாருங்க, அந்த எலிசாவை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கிட்டாங்களே. எலிசா யாரு? எலிசா யாரு சொல்லுங்களேன். தீர்க்கதரிசி, ஊழியக்காரர், தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் அவர் பொருந்துவார் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி அந்த ஊருக்கு போகும்போது ஒரு அம்மா அவரை போஜனம் பண்ணும்படியாக, சாப்பிடுங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்து சாப்பிடணும்னு சொல்லி என்ன கேட்டாங்களா? வருந்தி கேட்டுக்கிட்டாங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நிறைய பேர் அப்படி கேட்குறாங்க இல்லையா? உண்மையாக வருந்தி கேட்பாங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட்ணும் கட்டாயமாக. நம்ம எப்படி கூப்பிடுவோம்? மருந்து கேட்குறீங்களா யாரானா? பிரைஸ் தி லார்ட். வந்துடுவாங்களேன்னு வருத்தமாக இருக்கு இல்லையா?
அப்படி இல்லை நம்ம பிள்ளைகளெல்லாம். நீங்கள்லாம் நான் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப கிரேட்டாக இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் அப்படி இல்லை நீங்கள். ஆனால் அந்த போல் அந்த தாய் வருந்தி கூப்பிட்டாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் நிறைய குறைவு இருக்குது. வருந்தி கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன நடக்குது? அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். பார்த்தீங்களா? பயணப்பட்டு வரும்போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அந்த வீட்டில் அந்த இடத்துல போய் தங்குவாரு. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று வந்து போகிற தேவனுடைய மனுஷன் யாரு? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையான ஊழியர்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால் அதுக்காக கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் சிலர் உபசரித்து அவங்களுக்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க. உண்மையானவங்களை நம்ப மாட்டாங்க. அல்லையிலே சொல்லுவோம்மா. நல்ல உண்மையான ஊழியக்காரர்கள் கண்டிப்பாக அவங்க பணம் பொண்ணு பொருள் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உண்மையாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களை வெறுமையாக விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த தாயின் அந்த அம்மாவுடைய கண்களில் அவர் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, வாசிங்க. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, ஒரு சிறிய அறையை அவருக்கு கட்டி, அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும், பாருங்க, ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும், மேஜை நாற்காலி குத்துவிளக்கு இப்படி எல்லாம் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். தங்கலாம் என்றார். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டில் தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை பார்த்து, அந்த வேலைக்காரனாகிய கேயாசி, இப்ப வேலைக்காரன் யாரு? கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு உதவியா இருக்கிற ஒரு கேயாசி. அல்லேலூயா. அவர் அவருடைய ஊழியத்துக்கு உதவியா இருக்கிறாரு. அப்போ அந்த கேயாசியை பார்த்து இந்த எலிசா கேட்கிறாரு, சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா, அந்த அம்மாவை அழைச்சிட்டு வா. அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவள் கேயாசியை பார்த்து, அவங்க வந்து என்ன பாருங்க, அந்த தீர்க்கதரிசிக்கு முன்னால் நிற்கிறாரு. நிற்கும் போது கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலகரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, ரொம்ப கரிசனையோடு விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அவருக்கு ஒரு வீடு, அறை, கட்டில் எல்லாம் வச்சு பராமரிக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அப்போது உடனே எலிசாவுக்குள்ள ஒரு இது, இவ்வளோ தூரம் எங்களை விசாரிக்கிற அந்த தாய்க்கு, ஏம்மா நீ இவ்வளோ தூரம் எங்களை கவனிக்கிறியே, இவ்வளோ பிரயாசத்தை எடுத்துக்கொள்கிறியே, நாங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு எல்லா பணிவிடையும் செய்கிறீங்களே, நான் என்ன செய்யணும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த தேவ மனுஷன் எப்படி கேட்குறாருன்னா, அவளுக்கு என்ன கேட்குறாரு? சலகரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை என்றான். அல்லேலூயா. பிள்ளை இல்லை. அல்லேலூயா. ஆனா பிள்ளை இல்லை. ஆனால் அவள் எவ்வளோ கனமாக ஊழியக்காரங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறாள். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு ஒரு காரியத்தில் இன்றைக்கி ஒரு காரியம் இல்லைன்னா வேதனையிலையும் கண்ணீர்லையும் புலம்பிகிட்டே இருப்போம். ஆனால் அந்த அன்பு தாய், அந்த அம்மா, அந்த சகோதரி பாருங்கள், அவன் ஊழியக்காரரை விசாரித்து அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து அவள் எல்லாம் செய்கிறாள். அல்லேலூயா. பிள்ளை இல்லை. அல்லேலூயா. ஆனால் அவள் செய்கிறத பார்த்த இந்த எலிசா, அவள் பாருங்க, கேயாசின்னு சொன்னால் அவர் உதவி ஊழியக்காரரை கேட்டு கடைசி பிள்ளை இல்லைன்னு உள்ளது உதவி ஊழியக்காரர் தெரியுது. உடனேயே அந்த இடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களாம். ஒரு பிள்ளை பாக்கியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு அருளி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. நீ கீழே வசனங்கள் எல்லாம் வாசித்துட்டே வந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களாம். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அந்த பிள்ளை மறுபடியும் இறந்து போகுது, உடம்பு சரியில்லாமல் இறந்து போன போதும் அவன் மறுபடியும் எங்கே தான் கூட்டிகிட்டு கொண்டு போனா? திருப்பி அந்த ஊழியக்காரனை தேடி ஓடி போய் அங்கே பிள்ளைய, எனக்கு பிள்ளை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அவள் அழுத போதும்
அதே தீர்க்கதரிசியானவர் அங்கு வந்து ஜெபிக்கும்போது மறுபடியும் பிள்ளை மீது ஜீவன் வந்ததை வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி உற்சாகமா, கரங்களை தட்டி சோத்தரிப்போமா. தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பீங்க, ஊழியத்துக்கு செய்கிறதுனால எனக்கு என்ன பலன், ஊழியர்களுக்கு செய்வதனால எனக்கு என்ன பலன், ஒரு விசுவாச பிள்ளைக்கு கொடுப்பதுனால எனக்கு என்ன ஆசீர்வாதம் வரப்போகுது, நான் பெரிய ஊழியம் செஞ்சாதான் எனக்கு ஆசீர்வாதம், நான் பெரிய பெரிய காரியத்துக்கு பெரிய பெரிய ஊழியர்களுக்கு கொடுத்தாதான் ஆசீர்வாதம். அப்படி இல்லை. ஒரு சின்ன ஒரு ஊழியக்காரங்களுக்கு கூட உண்மையாக இருக்கிறவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த உதவிகள் ஒரு நாள் ஒரு பெரிய உங்கள் ஜீவனையே காப்பதாக மாறிவிடும். கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை கொண்டு வருகிறதாக மாறிவிடும். அல்லேலூயா. பார்த்தீங்களா, அருமையான பெரிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், மார்த்தாள் மரியாளை குறித்து பாருங்கள். அங்கே லூக்கா 10வது அதிகாரத்துக்கு வரும்போது 38வது வசனம் அங்கே வந்து பாருங்கள், ஊழியக்காரங்களை மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். படிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் மரியாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாள் மரியாள் என்கிற ஒரு ஸ்திரீ, அந்த குடும்பத்தை குறித்து நம்ம வேதத்தில் அநேக இடத்துல பார்க்குறோம் இல்லையா. மார்த்தாள், மரியாள், லாசரு இல்லையா. இவங்க பெத்தானியா என்கிற ஒரு கிராமத்தில் இவங்க தங்கி இருக்காங்க. ஆனால் ஏசப்பா ஊழியம் செய்கிற நாட்களில் எங்கே போனாலும் அந்த வீடையும் சந்திக்கிறது வழக்கமாக இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போது அந்த இடத்துல வரும்போது இயேசு கிறிஸ்துவை அவருக்கு ஏற்றுக்கொள்ளியாங்க. வசனம் சொல்லுகிறது 5வது அதிகாரம் 10வது அதிகாரத்தில் 38 படிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். மார்த்தாள் என்கிற ஒரு ஸ்திரீ தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரியும் இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து பாருங்க, அந்த வீட்டில் வந்து என்ன நடக்குது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவர் பாதத்தின் அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். ஆமாம், அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு வந்தது. அல்லேலூயா. எப்படி இழப்பு வந்தது? பிரியமானவர்களே, அந்த இடத்துல லாசரு வியாதியாக இருந்தார். திடீரென்று மரித்து போனார். பிரைஸ் தி லார்ட். ஆனால் மரித்த லாசருவை, ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பத்தில் ஒரு இழப்பு வந்தால் அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களா. அதிலே ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறத பார்க்குறோம். அந்த பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட குடும்பமாக இருந்தபடினால அதே குடும்பத்தில் ஒரு மரணம் வரும் பொழுதும் அந்த மரணத்தை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுகிறதை பார்க்கிறோம். உற்சாகமாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. தேவ பிள்ளைகளே, லாசரு மரித்து போய் 4 நாட்கள் ஆகியும் கூட அதே கல்லறையை திறந்து கர்த்தர் அவரை மறுபடியும் ஜீவனை கொடுத்து எழுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா. அப்படியானா அவரை ஏற்றுக்கொள்ளுகிற, அவரை கனப்படுத்துகிற, அவரை விசுவாசிக்கிற, அவருக்காக வாழுகிற, அவருடைய சித்தத்தை செய்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், அவர் வீட்டில் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஆகாரத்தை செஞ்சு அவர் வந்து மார்த்தாள் என்ன செஞ்சாங்க, பற்பல வேலை செய்கிறதுல கவலையாக இருந்தாங்க. எதுக்கு? ஏசப்பா வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? சாப்பாடு கொடுக்கணும், நல்ல ஆகாரத்தை கொடுக்கணும், அவருக்கு ஏதாவது செய்யணும். அப்படி பயங்கரமாக எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டை ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரு ஆபத்து வரும் பொழுது கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்களாம். ஹல்லேலூயா. இப்படி தான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்களாம். நீங்களும் நானும் அருமையான பிள்ளைகளை, நீங்கள் உங்களுக்கு ஆண்டவரே, நான் எப்பொழுதும் ஏசப்பா எங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. எங்களோடு நீங்கள் போஜனம் பண்ண வேண்டும், எங்களோடு நீங்கள் இருந்து எங்களை நடத்த வேண்டும், எங்கள் வீட்டில் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் வாஞ்சையோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களாம். என்ன சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். வீட்டை கொடுத்த
அந்த மார்த்தாள் மரியாள் லாசருவின் வீட்டில் இருந்த அந்த கண்ணீரை கர்த்தர் துடைத்து பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. பெரிய ஒரு விடுதலை கட்டளையிட்டதை நாம் பார்க்கிறோம். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளை கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். லூக்கா 5வது அதிகாரம். அதில் பாருங்கள், பேதுரு ஆண்டவர் இயேசுப்பட்ட பாருங்கள் படகையே கொடுக்குறார். அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு பெரிய அற்புதம் நடக்குது இல்லையா? அல்லேலூயா. வாசிக்கலாமா? 5வது அதிகாரம் அதில் 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த படகுகள் ஒன்றில் ஏறினார். பாருங்க, ஏசப்பா பாருங்க அந்த படகு ஒன்றில் ஏறினார். சீமோனுடையதா இருந்தது. அந்த படகு யாருடையதா இருந்துச்சு? சீமோனுடையதா இருந்துச்சு. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பாருங்க, இப்போ ஏசப்பா படகுல இருந்து போதனை செய்ய, ஊழியம் செய்ய அவருடைய சீமோனுடைய படகையே ஏசப்பா கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணீர்லேருந்து தொடங்கி பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா சொல்லுங்களாம். அடுத்ததுல தண்ணி ஒரு கலசம் தண்ணியில் கூட அங்கே பலனை காண்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது ஆபிரகாம் அருமையானுள்ளே திராணிக்கு மிஞ்சி நல்ல உபசரிப்புகளை செய்கிறாரு. அந்த வீட்டில் இருந்த எல்லா குறைவும் மாறி ஒரு பெரிய மகிமை உண்டானது. ஈசாக்க பாருங்க. அதே போல் அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒவ்வொன்றையும் நன்மையாய் செய்கிறத பார்க்குறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஊழியர்களை உபசரித்த ஒவ்வொரு குடும்பங்களும் காக்கப்படுகிறது. சபையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை கஷ்டப்படுகிற மக்களுக்கு நீங்கள் உதவியாக இருப்பீங்கன்னா அதுக்குரிய பலனை கட்டாயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களாம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம் அருமையானவர்களே, கடந்த இடத்துல நாம் பார்க்கும்போது வசனத்தில் வாசிக்கிற மார்த்தாள் மரியாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க வீட்டில் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால் அந்த வீட்டில் இருந்த ஒரு பெரிய மரணம் ஒரு பெரிய வெற்றியாக மாறினது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா சொல்லுங்களாம். பிரைஸ் தி லார்ட். அருமையான பிள்ளைகளை, அப்படியானால் இங்கு வாசிக்கிறோம். இங்கு லூக்கா 5வது அதிகாரத்தில் நீங்கள் 2:3 படித்து பாருங்கள். சீக்கிரமாக படிப்போமா? அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அந்த போதகம் முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அந்த படகு யாருடையதா இருந்துச்சுன்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா? அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். படகுகளில் ஒன்றில் ஏறினார். சீமோனுடையதா இருந்தது. அந்த படகு யாருடையது? சீமோனுடையதா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் அந்த படகுல இயேசு ஏறினார். ஆமென். இயேசு ஏறி அதில் இருந்து உபதேசம் செய்தார், பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போது அந்த படகுல வெறும் படகு, ஆசீர்வாதம் இல்லாத படகு, ஒன்றுமில்லாத நிலைமைகள். தேவப்பிள்ளைகளே, அவங்க வசனம் நீங்கள் படிச்சிங்கன்னா இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படாத ஒரு நிலை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வெறுமையான வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். அந்த வெறுமையான வாழ்க்கையில் அந்த டைமில் இயேசு கிறிஸ்து அந்த படகுக்குள்ளே வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களாம். இப்போ நாமெல்லாம் அப்படி தான், எல்லாத்துலேயும் வெறுமையாக இருக்கிறோம், நிலை இல்லாமல் இருக்கிறோம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம், முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறோம். ஏதோ எங்கேயோ எப்போ பார்த்தாலும் ஒரு வெறும் படகை போல் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களாம். இரவெல்லாம் பிரயாசப்படுகிறோம், கஷ்டப்படுகிறதுக்கும் நம்ம முடிவில்லை, நம்முடைய பிரயாசத்துக்கும் அளவில்லை. ஆனால் பாடுதான் படுகிறோம். ஆனால் வெறும் படகு. ஆனால் எப்போ இயேசு அந்த படகுல ஏறினாரோ அப்பொழுதே அந்த படகு ஆசீர்வதிக்கப்பட்ட படகாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்கள் வாழ்க்கையிலையும் கூட அருமையான பிள்ளைகளே, வெறுமையாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இயேசு உங்களுக்குள்ளே வருவாரானால் கட்டாயமாய் உங்கள் படகு, உங்கள் வாழ்க்கை நிரம்பி வழிகிற ஒரு படகாக, நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக, ஒரு பிள்ளைகளாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க கூடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது பாருங்க, அது சீமோனுடையதாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இந்த படகை கொஞ்சம் தள்ளி கொண்டு போங்க. தள்ளி கொண்டு போயிட்டு அங்கே இருந்து பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்போது அப்புறமா என்ன சொன்னார் வாசிங்க.
அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அதற்கு சீமோன், ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஐயரே ரா முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஒன்ன எங்களுக்கு கிடைக்கல. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஆனால் பலன் இல்லை, பிரயாசத்துக்கு பலன் இல்லை என்று சொல்லி அந்த தேவ மனிதன் பாருங்க, சீமோன் சொல்றாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை உம்முடைய வார்த்தையின்படி, அந்த சீமோன் சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின்படி போய் வலைய போடுகிறேன். அல்லேலூயா. போட்ட பொழுது என்ன நடக்குது? அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. வெறும் படகு, இரவெல்லாம் பிரயாசம், வலையை அலசி கொண்டிருந்தார்கள். அருமையான பிள்ளைகளே, வெறுமையான படகுல ஒன்றும் இல்லாத நிலைமையிலையும் கூட இயேசு உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்கள் வீடு நிரம்பி வழிகிற வீடாக மாறிவிடும். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா சாபங்கள் மாறிவிடும், ஒரு நிலையில்லாத தன்மைகள் விலகிவிடும். ஆதலால் ஆண்டவரே, இயேசுவுக்காக நீங்கள் எதை செய்தாலும் அதுக்குரிய பலனை நீங்கள் அனுபவிக்காமல் போவதே இல்லை. கரங்களை உற்சாகமாக தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கட்டாயமாய் அதன் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அதை பலன் அனுபவித்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்காக செய்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை அனுபவித்தாங்க. இதை போல் நீங்களும் நானும் அனுபவிக்கும்படியாக, தேவன் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கும்படியாக இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோமா? எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய சமூகத்தில் முடிஞ்சவர்கள் முழங்கால் படியிட்டு, முடியாதவர்கள் எழுந்து நின்று நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்க போகிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக கொடுக்கிற ஒரு கலசம் தண்ணீர் கூட உங்களுக்கு பலனை கொண்டு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பலனில்லாமல் போவதில்லை. தேவனுக்காக படுகிற பிரயாசங்களை அவர் மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல. தேவ பிள்ளைகளே, ஆதலால் ஆண்டவர் எதை செய்தாலும் சந்தோஷமாக, நல்ல இருதயத்தோடு, உற்சாக மனதோடு நாங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாரும். அன்றைக்கு அப்படி செய்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்படி செய்த இடத்திலெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டானது, ஒரு பெரிய மகிமை இறங்கி வந்தது, ஒரு பெரிய மேன்மை உண்டானது. இதை போல இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய காரியத்தில் நான் சந்தோஷமாய் செயல்பட எனக்கு உதவி செய்யும். ஊழியத்துக்கு கொடுப்பதில், ஊழியத்தை செய்வதில், ஊழியத்தில் ஆண்டவரே, சபையிலே நாங்கள் செயல்பட வேண்டிய காரியங்களில் ஆண்டவரே, மற்ற விசுவாச பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதே போல் ஊழியக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதே போல் கர்த்தர் விசுவாச பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இப்படி எல்லாத்திலையும் எங்களுக்குள்ளே ஒரு உற்சாக மனதை தாரும். ஆண்டவரே, நல்ல இருதயத்தோடு செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா பிள்ளைகளுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாருங்க. ஆண்டவரே, தகப்பனே, சோத்திரம் சோத்திரம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னபடி உன் பிள்ளைகள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாக மாறட்டும். குறைவுகளை இயேசுவின் நாமத்தில் நிறைவாய் மாற நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்தவான்கள், முன்னோர்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை வேதத்தில் நாங்கள் வாசித்தது போல உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உமக்காக செயல்பட்ட எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதே போல் உங்கள் பிள்ளைகளாகி எங்களுக்குள்ளே அந்த ஆசீர்வாதம் உண்டாக நாங்கள் செபிக்கிறோம். கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம்மா. உம்முடைய மகிமையினால் நிரப்புங்க, உங்கள் வல்லமையினால் நிரப்புங்க, உங்கள் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு பிரயாசங்கள், ஒவ்வொரு ஆண்டவரை காரியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறட்டும். ஆண்டவரே, அதற்குரிய பலனை அவர்கள் 30, 60, 100 பெற்றுக்கொள்ளுவார்களாக. எல்லாத்திலையும் வாழ்ந்து சுகமாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, சோத்திரம். ஆண்டவரே, உண்மையான இருதயத்தோடு உமக்காக செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தொடர்ந்து கடந்து வந்த எல்லாரையும் பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபை பெருகட்டாண்டவரே. தகப்பனே சோத்திரம். ஒரு மார்த்தாள் மரியாள் வீட்டில் இருந்த கண்ணீர் துடைக்கப்பட்டது போல பேதுருவின் குறைவை நிறைவாக்கி ஆண்டவரே திரளான மீன்களை பிடிக்க நீங்கள் கிருபை செய்தது போல நிரம்பி வழிகிற நன்மைகளால் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, எலிசாவின் நாட்களில் அந்த சூனமியாளுடைய வீட்டில் நடந்த அற்புதங்களை போல நடக்கும்படி செபிக்கிறேன். அதை போல ஆண்டவரே, இந்த விதவையினுடைய வாழ்க்கையில் எலியாவினுடைய நாட்களில் இந்த சாரிபாத்தினுடைய விதவை அந்த குடும்பத்தில் இருக்கிற வறட்சி மாறி பெரிய நன்மையை பெற்றது போல உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட நன்மையை கொடுக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் கடந்து வரட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் கடந்து வரட்டும். நன்மைகளை சுதந்திரிப்பார்களாக. எல்லா சாப கிரியைகள் அழிக்கப்படுவதாக. போராட்டங்களை நீக்கி போடுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறேன். வியாதி பலகீனமாக போராட்டங்களாக வந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு விடுதலையை தாரும். இந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவளை இன்னும் மகிமையாக மாற்ற நாங்கள் செபிக்கிறோம். துதி கன மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சோத்தரி, முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அந்யோனி ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.